ஆகாஷ்வாணி ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ் வழங்கும் ஏடிஎம் மேடை நாடகம். எழுதியவர் எஸ்.எல். நானு அவர்கள். மேடை நாடக ஆக்கம் காத்தாடி எஸ். ராமமூர்த்தி அவர்கள். நடித்துள்ளவர்கள் எஸ்.எல். நானு, காத்தாடி எஸ். ராமமூர்த்தி, எஸ். சாய் பிரசாத், எஸ். ஸ்ரீனிவாசன், எஸ். ரகுராமன், கீதா நாராயணன் ஆகியோர். அமைப்பு கே. பவானி, எம். ரமேஷ். ஆண்டவனே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. அம்மா அம்மா, ஏண்டா அலற கடங்காரா? நான் ஒன்னும் அலறல. வாசல்ல நின்னு கடங்காரன் தான் அலறான். எந்த கடங்காரன்? அது சரி, நம்ம வீட்டுக்கு டெலிபோன் டைரக்டரி மாதிரி கடங்காரன் டைரக்டரி ஒன்று போடணும் போல இருக்கு. பால் பாக்கெட் போடுற செல்வராஜ் கார்டு பாக்கி எப்ப தர போறேன்னு நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறான். டேய் விக்னேஷ், நீ ஏண்டா அவங்கிட்ட வாயை கொடுக்குற? உங்க அப்பாவை கூப்பிட வேண்டியது தானே? அவர் நாக்க நல்லா பிடிங்கிருப்பானே. ஏமா, தெரியாம தான் கேக்குறேன். கடன் வாங்குறது என்ன அப்பா தொழிலாவே பண்றாரா? மளிகை கடையிலேருந்து சைக்கிளுக்கு காத்தடிக்கிற வரைக்கும் எல்லார்கிட்டையும் கடன். நீ வேற காத்தடிக்கிற அந்த சைக்கிளே கடன் தான். எங்க மாமா கிட்ட ஒரு நாளைக்கு சைக்கிளை இரவலா வாங்கினாரு, அப்புறம் திருப்பி கொடுக்கவே இல்லை. மாமாவும் கேட்டு கேட்டு அழுத்து போய் ஒரே அடியா போய் சேர்ந்துட்டார். எப்படிமா அப்பாவால இப்படி விடாம கடன் வாங்க முடியறது? ஒருவேளை அதிகமா கடன் வாங்குறவர்னு கின்னஸ் புக்ல பேர் வாங்குறதுக்காக இப்படி கடன் வாங்குறாரோ? கின்னஸ் புக்கில் அவர் பேர் வரதோ இல்லையோ, எல்லா அடகு கடை புக்கிலையும் கண்டிப்பா இவர் பேர் இருக்கும். எங்க அப்பா என் கல்யாணத்துக்கு போட்ட நகையை இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட போட்டுக்கிட்டதே இல்லை. இவ்வளோ கடன் வாங்கியும் எப்ப பாரு பஞ்சப்பாட்டு தான். தாத்தா இவருக்கு சரியா தான் பேர் வச்சிருக்காரு, பஞ்சாப கேசன். இன்னைக்கு நேத்துக்கு இல்லப்பா, எங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து உங்க அப்பா இப்படிதான். என்ன கேட்டா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இவரை நீ டைவர்ஸ் பண்ணிருக்கணும். அது சரி, அப்பா எங்க? வழக்கம் போல விடிகாத்தால 4 மணிக்கு எழுந்து என்னையும் எழுப்பி விட்டுட்டு பல்ல தேய்ச்சு ஸ்ட்ராங்கா காஃபி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா தூங்கிட்டு இருக்காரு. லக்ஷ்மி, நான் லட்சாதிபதி. தூக்கத்துல பெனாத்துறவங்கள தான் பார்த்திருக்கேன். இப்படி தினம் பெனாத்துக்கிட்டே தூக்கத்துல இருந்து கண்ணு விழிக்கிறது உங்க அப்பாவா மட்டும்தான்டா இருக்க முடியும். லக்ஷ்மி, ஹரியானா 50 லட்சம் நமக்கு தான். நேத்திக்கு பூட்டான், இன்னைக்கு ஹரியானாவா? கொசுரா நாகாலாந்து கிடைச்சிருக்கணும், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. கிடைச்சிருந்தா நான் கோடீஸ்வரன் தான். அப்பா, லாட்டரி சீட்டெல்லாம் தமிழ்நாடு விட்டு போய் ரொம்ப வருஷமாச்சு. இன்னும் உனக்கு இந்த லாட்டரி கனவா? அதானே, இத பாருங்க, லட்சமும் கோடியும் தினம் கனவுல மட்டும் வந்தா போராது. பொழுது விடிஞ்சு பொழுது போனா கடங்காரன் வாசல்ல வந்து நிக்கிறான். நிக்கிறது மட்டும் இல்ல, அசிங்கமா பேசிட்டு போறான். கேட்கவே சகிக்கல, மானம் போடுது. ஜவண்டா என்ன பத்தி அப்படி பேசுறது? எங்கிட்ட வர சொல்லு, AK-47 துப்பாக்கியால சுட்டு பொசிக்கிறேன். இங்க தீபாவளி துப்பாக்கி வாங்கவே 1008 பட்ஜெட் போடணும். அவ்வளவு வசதி, இதுல AK-47 வேறையா? ஏதோ உங்க அப்பா சுய சம்பாத்தியத்துல கட்டின இந்த வீடு இருக்குதோ, கௌரவமா ஒரு கூரைக்கு அடியில இருக்கிறோம். இல்லைன்னா இப்பவோ அப்பவோ இழுத்துக்கிட்டு இருக்கிற நிதி கம்பெனில நீங்க வாங்குற 1.5 சம்பளத்துக்கு நாம நடுத்தருவுல தான் நிக்கணும். என் சம்பளம் வேணா 1.5 இருக்கலாம், ஆனா மாசம் 1ஆம் தேதியானா டான்னு பேங்க்ல வட்டி கிரெடிட் ஆகுதா இல்லையா? ஆமா, டான்னு வட்டி கிரெடிட் ஆகுது. அதுவும் உங்க அப்பா போட்ட பிச்சை தானே. தான் ரிட்டையர்மெண்ட் போது வந்த பணத்தை தான் பேர்ல பேங்க்ல போட்டுக்கிட்டு மாசம் உங்களுக்கு ஏதோ வட்டி கிடைக்கடாம்படி பண்ணிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம பொண்ணை ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறதும் அவருதான். சொல்ல போனா வீட்டு செலவுல பாதியும் அவர்தான் ஏத்துக்கிறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய், என்ன நீ எங்க அப்பாவுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ற? புருஷனுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரதே அவன் தாலி கட்டின பொண்டாட்டி தான். லக்ஷ்மின்னு உன் பேரை கேட்ட உடனே நீ அஷ்டலட்சுமியா வந்து சகல சௌபாகியங்களும் கொண்டு வருவேன்னு நினைச்சுதான் உன் கழுத்துல தாலியை கட்டினேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது நீ அஷ்டலட்சுமி இல்ல, ரொம்ப கஷ்டலட்சுமின்னு. ஏன் சொல்ல மாட்டீங்க? வந்த நல்ல வரனெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கிட்டு நல்ல ராசியான ஜாதகம் அப்படின்னு உங்ககிட்ட என்ன மாட்டி விட்டாரே அந்த பாவி மனுஷர். பாவி மனுஷரா? யார சொல்ற? எல்லாம் எங்க அப்பாவை தான். அவரை போய் பாவின்னு சொல்லாதே, அவர் மகாபாவி. சரி, போய் ஸ்ட்ராங்கா சக்கரை தூக்கல 2ஆம் டோஸ் காப்பி கொண்டு வா. எல்லாம் தாரேன். அப்படியே உங்க அப்பாவையும் வர சொல்லுங்க, அவருக்கும் சேர்த்து ஒரே நடையா கொண்டுட்டு வரேன். எங்க அப்பனுக்கு எதுக்கு காஃபி? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன சொல்றீங்க? அனந்தராமன்கிற தம் பேரை ஆர்கிமிடிஸ் அனந்தராமன் மாத்தி வச்சுக்கிட்டு ஒரு அரட்ராயரையும் மாட்டிக்கிட்டு எப்ப பாரு ஆராய்ச்சி பண்றேன்னு டெஸ்ட் டியூபும் கையுமா தானே அலைஞ்சிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் டியூப்ல கலரா எதையோ விட்டு வச்சிருக்கோம். காப்பிக்கு பதிலா அதையே குடிச்சுக்கிட்டோம். ஏன்னா உன் காப்பிக்கும் அந்த கலர் தண்ணிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது பாரு.
வித்தியாசம் கிடையாது இல்லையா? அப்ப உங்க அப்பா கிட்ட இருந்து அந்த கலர் தண்ணிய வாங்கி நீங்க குடிங்க. உங்க அப்பாக்கு நான் நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கலந்து எடுத்துட்டு வரேன். என்ன கிண்டலா? மறுபடியும் சொல்றேன், எங்க அப்பரை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடாத. அது சரியான தண்டச்சோறு. அவரா தண்டசோறு? நீங்க வாங்குற துக்கடா சம்பளத்தை விட அவர் வாங்குற பென்ஷன் 4 மடங்கு அதிகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் போய் காஃபி கொண்டுட்டு வரேன். ச்சே, நம்ம வீக் பாயிண்டையே டச் பண்ணிட்டு இருக்கா. இதுக்காகவே கூடிய சீக்கிரம் லட்சமா பணத்தை சேர்த்து இந்த லட்சுமி முகத்துல கரிய பூசல. நம்மால முடியாது. எதுக்கு தேவையில்லாத சவால்லாம்? அப்பா, அப்பா. ஏண்டா அப்பா அப்பான்னு அலற? ஒரு முக்கியமான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன்ல. இது பாரு, நீ அலறல, என் கையில இருக்கிற டெஸ்ட் டியூபே உடைஞ்சிடும் போல இருக்கு. டெஸ்ட் டியூப் பேபின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வீட்டுல மட்டும்தான் டெஸ்ட் டியூப் கழுவற பாக்குறேன். எப்ப பாரு ஆராய்ச்சி பண்றேன்னு டெஸ்ட் டியூபும் கையுமா தானே அழைச்சிட்டு இருக்க. உன் ஆராய்ச்சினால ரூம் முழுக்க ஒரே புகை மண்டலம். டேய் பஞ்சாபி, என் ஆராய்ச்சி பத்தி உனக்கு என்னடா தெரியும்? கூடிய சீக்கிரம் இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும், அப்ப தெரிஞ்சுப்ப. ஆமா, பெரிய பம்பர் லாட்டரி சீட்டு ரிசல்ட் தெரிய சுத்த வேஸ்ட் ஆஃப் டைம். இது வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லடா, மேட்டர் ஆஃப் டைம். என் ஆராய்ச்சிக்கு ரிசல்ட் கிடைக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. பார்க்கலாம். அதான் எழுந்தாச்சு இல்ல, காப்பியை கொட்டிக்க வர வேண்டியதானே. உன்னை தங்கத்தட்டுல காப்பியை வச்சு அழைக்கணுமா? முதல்ல தங்கத்தட்டுக்கு ஏற்பாடு பண்ணு, அப்புறம் அதுல காப்பியை வச்சு என்ன அழைக்கிறத பத்தி யோசிக்கலாம். ஐயோ, ஆளாளுக்கு என் வீக் பாயிண்ட்லயே அடிக்கிறாங்களே. லக்ஷ்மி, அப்பாவும் வந்தாச்சு, காப்பி கொண்டு வா. அப்பா, ஒரு 2000 ரூபா கொடு. 2000? எதுக்குடா? இந்த வீட்டில் கொடுக்கிற காப்பிக்கா? டேய், 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட ஒரு காப்பிக்கு 2000 ரூபா வாங்க மாட்டான்டா. காப்பிக்கு இல்ல, கடனா தான் கேட்குறேன். இந்த மாதம் சம்பளம் வந்த உடனே திருப்பி கொடுத்துட்றேன். ஆஃபீஸில் நீ வாங்கியிருக்கிற கடனுக்கு உனக்கு சம்பளமே கையில் 2000 ரூபா வருமானு சந்தேகம். அப்புறம் எப்படி என் பணத்தை திருப்பி கொடுப்ப? எப்படியோ கொடுக்குறேன். ஏன் கொள்ளையடிச்சாவது கொடுக்குறேன், போருமா? உனக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு உனக்கு கொள்ளையடிக்க கூட தெரியாதுடா. கொள்ளையடிச்சா உடனே மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்புறம் எப்படி பணத்தை திருப்பி கொடுப்பேன்? அதை தவிர இப்போ என்கிட்ட பணம் கிடையாது. பணம் கிடையாதா? உங்ககிட்ட இல்லை. நான் இதோ உன்னோட இந்த உண்டியல்ல பணம் இருக்கே, இதுல இருந்து எடுத்துக்கிறேன். கையை வைக்காத. அந்த உண்டியல்ல கையை வச்சா கையை ஒடிச்சிருவேன். அது முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன். இப்பதான் உண்டியலே ரொம்ப போறது. இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா நீயும் ஒரு நாளைக்கு அங்கதான் போக போற. எங்க? முதியோர் இல்லத்துக்கா? இங்க இருக்கிறத விட அங்க போறது நல்லதுதான். அது எப்படி உங்ககிட்ட பணம் இல்லாம போச்சு? அதான் பென்ஷன் கிரெடிட் ஆயிருக்கும்ல, அதை பேங்க்லயே போட்டு வச்சு என்ன பண்ண போற? வெறும் 2000 ரூபா தானே, எனக்கு கூட. இந்த மாசம் முருகன் ஆதரவற்றோர் இல்லத்தோட ஆண்டு விழா. அதான் என்னுடைய ஆராய்ச்சி செலவு போக மீதி பென்ஷன் பணத்தை அந்த இல்லத்துக்கு கொடுத்துட போறேன். என்னது? ஆதரவற்றோர் இல்லத்துக்கு கொடுத்துட்டியா? யாரை கேட்டு கொடுத்த? ஏப்பா, என்ன பார்த்தா உனக்கு ஆதரவு இல்லாதவனா தெரியலையா? ஐயோ, மொத்த பென்ஷன் பணமும் போச்சு. ஏன்டா சும்மா புலம்பாதடா. நான் பணத்தை நல்ல காரியத்துக்கு கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட கொடுத்தா கடல்ல கரைச்ச பெருங்காயம் தான். வெங்காயம். இப்படி மொத்த பணத்தையும் தூக்கி கொடுத்துட்டியே, உன்னை என் அப்பான்னு சொல்லிக்கவே கேவலமா இருக்கு. சொல்லிக்காத. நீ சொல்லிக்கலைன்னா நான் உனக்கு அப்பா இல்லைன்னு ஆயிடாது, நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு ஆயிடாது. லக்ஷ்மி, மாமனாருக்கு பிடிக்கும்னு விதவிதமா சமையல் பண்ணாத. கொஞ்ச நாளைக்கு இந்த ஆளை பட்னி போடு, அப்பதான் புத்தி வரும். என்னடா ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அப்பனை காப்பாற்ற வேண்டியது பிள்ளையோட கடமை. இன்னைக்கு நீ என்ன காப்பாத்தினாதான் நாளைக்கு உன் புள்ள உன்னை காப்பாத்துவான். யார் சொன்னான்னு? புள்ள காப்பாத்துவாங்கிற காலம்லாம் மலையேறி போச்சு. இப்பெல்லாம் பணம் தான் காப்பாத்தும், பணம் மட்டும்தான் காப்பாத்தும். தெரியுறதா? தெரியுது இல்ல? அப்ப இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கையேந்திரத்தை விட்டுட்டு உருப்படியா ஏதாவது பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியை பாரு. முடிஞ்சா பண்ண மாட்டேனா? ஆனா உண்டு, நான் ஏதாவது பண்ணி பணம் சம்பாதிக்கிறேனோ இல்லையோ, உங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் உன்னையே எனக்கு கொடுக்க வைக்கிறேனா இல்லையா பாரு. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. பார்க்கலாமா? அதான் நடக்காதுங்கிறேனே, அப்புறம் எப்படி பார்க்க முடியும்? அடடே, வாங்க. என்ன வரவேற்கிறதெல்லாம் இருக்கட்டும், தினம் தினம் என் மானமே போகுது. என்ன சொல்றீங்க? ஏமா நீயே சொல்லு. பஞ்சுவை தேடிட்டு கடங்காரன் வந்தா உங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று தான் கத்தணும். ஆனா கடங்காரன் விடாம 10 அடி தள்ளி இருக்க என் வீட்டு முன்னாடி நின்று கத்துறாங்க. பாக்குறவெல்லாம் ஏதோ நான் தான் கடன் வாங்கிட்டேன்னு தப்பா நினைக்கிறாங்க. மானமே போகுது. சினு, அப்படி மானம் போகுதுன்னா நீ உடனே என்ன பண்ணிருக்கணும்? அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவுன்னு கேட்டு செட்டில் பண்ணிட்டு அப்புறம் எங்கிட்ட மொத்தமா வசூல் பண்ணிட்டு இருக்கணும். இது உனக்கே ஓவரா தெரியல? ஏற்கனவே நான் கடனா கொடுத்த 5000 ரூபாய் இன்னும் திருப்பி தந்த பாடு இல்ல. பஞ்சு பஞ்சு, தயவு செஞ்சு என்னோட 5000 ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துரு. ஏன்னா விஷயம் ஆடிட்டருக்கு தெரிஞ்சு
பெரிய பிரச்சனையாயிடுச்சு. இது ஆடிட்டரா? ஆமாம், என் பொண்டாட்டி அந்த பணம் இல்லாமல் அவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு 144 போட்டுட்டா. இவர்கிட்ட 5000 ரூபாய் வாங்குனீங்களா? எதுக்கு? உடனே நீ ஆடிட்டிங் ஆரம்பிக்காத. எதுக்கு வாங்குனீங்க? யார் யார்கிட்டயோ எதுக்கோ ஏதேதோ காரணம் சொல்லி கடன் வாங்குறேன். எல்லா காரணத்தையுமா நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியும்? நீ எதுக்கு வாங்கினா எனக்கு என்ன? பணம் வாங்கி இத்தனை நாளாச்சு, இன்னும் திருப்பி கொடுக்கல. சீனு என்கிட்ட போய் பணம் கேட்கலாமா? நான் யாரு? உனக்கு சம்பந்தியா வரப்போறவன். இதோ கூடிய சீக்கிரம் என் பொண்ணு படிப்பை முடிச்சுட்டு ஹாஸ்டல்ல இருந்து வந்துடுவா. உடனே என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் கல்யாணம். இரு, அது வேற இது வேற, ரெண்டையும் போட்டு குழப்பாத. உன் பொண்ணு தான் என் வீட்டு மருமக, அதுல எந்த சந்தேகம் வேண்டாம். ஆனா அதுக்காக இந்த 5000 ரூபாய் நான் வசூல் பண்ணாம விட மாட்டேன். ஏன்னா இது என் வாழ்க்கை பிரச்சனை. என் பொண்டாட்டி என்ன சும்மா விட மாட்டான். இதை பார் பஞ்சு, உனக்கு இன்னும் 1 வாரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள 5000 ரூபாய் பணத்தை கொடுத்துரு, இல்ல உங்க வீட்டு முன்னாடி வந்து தர்ணா பண்ணுவேன். சரி, வரேன். தர்ணா பண்றது தான் பண்ற. என் வீட்ல இருந்து ஒரு 10 அடி தள்ளி உட்காந்து தர்ணா பண்ணு. உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவன் தர்ணா பண்ணா நான் ஏன் வெக்கப்படணும்? அவன் தானே வெக்கப்படணும். அது இல்ல. அவர் யாரு? நமக்கு சம்பந்தியா வரப்போறவர். அவர்கிட்டயே கடன் வாங்கியிருக்கிறீங்களே. இனிமே தான் சீனு நமக்கு சம்பந்தியா வரப்போறான். ஆனா எனக்கும் அவனுக்கும் 40 வருஷம் சிநேகிதம். நான் வரப்போற சம்பந்தி கிட்ட கடன் வாங்கல, என் பழைய சிநேகிதன் கிட்ட தான் கடன் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, கடன் நட்பை முறிக்கும். பழமொழியே தப்பு. கடனை திருப்பி கொடுக்காத வர அவன் விடமாட்டான். திரும்ப திரும்ப என்னை வந்து பார்ப்பான். சொல்ல போனா அடிக்கடி சந்திக்கிறதுனால எங்க நட்பு முடியாத இன்னும் நெருக்கமாயிரும். என்னவோ போங்க, உங்க போக்கே எனக்கு பிடிக்கல. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும், அதுதான் உங்களுக்கு சரிப்பட்டு வராதே. எல்லாத்துக்கும் ஆசைப்படுவீங்க, அதனால ஊரு முழுக்க கடன் வாங்கியாச்சு. இது எதுல போய் முடிய போகுதோ? எல்லாம் நல்லபடியா தான் முடியும். அதுக்கு தான் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆனா வாங்கின கடன், வாங்காத கடன், இனி வாங்க போற கடன் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவேன். அது வரைக்கும் நான் கடன் வாங்குறத பத்தி இந்த வீட்டில் யாரும் வாய் தரக்கூடாது. இதுதான் இந்த பஞ்சாப் மகேஷனுடைய கட்டளை. இந்த ஆராய்ச்சியை எப்படி கண்டினியூ? யாரு நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சா? இங்கே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்ன கூட பார்க்கல, வீட்டையே சுற்றி சுற்றி பார்க்குறான். புரியலையே. சார், யார் சார் நீங்கள்? சார், உங்களை தான் சார். சார், என்ன நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லாமல் அங்கேயே நின்று வீட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னது இது, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. திருடன் திருடன் திருடன். కాదు కాదు నేను దొంగ కాదు. డొంగావా? నేను తిరగడం కాదు. அப்போ நீங்க யாரு காது? ఆద్యంలో నమస్కారండి. ఆద్యంలో నమస్కారం అండి. అడే పేరే విచిత్రమా இருக்கே. అది నా పేరు కాదు, నేను నమస్కారం చెప్తున్నారు. అదే நீங்க வந்த உடனே சொல்லியிருக்கணும். నేను నెలకొండల కృష్ణమరాజు వెంకటరమణ రెడ్డి. ஏது பேரை சொல்லி முடிக்கவே 2-3 நாள் ஆகும் போல இருக்கு. கொஞ்சம் சின்ன பேரா வச்சுக்க கூடாது? ఇది పంజాబకేశం గారి వీడు కాదా? காதும் இல்லை மூக்கும் இல்லை, இது என் வீடு. பஞ்சாபகேசம் என் புள்ள. ఓ, అప్పుడు నువ్వు పంజాబకేశం గారు నానా అంతే అప్ప. என்ன சார் இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கீங்க? பஞ்சாபகேசம் என் புள்ளேன்னு சொல்றேன், நீ தான் அவன் அப்பாவான்னு கேட்குறீங்க. ஆமா, நீங்க யாரு? అదా చెప్తానే, నెలకొండల కృష్ణమరాజు వెంకటరమణ రెడ్డి. నేను విజయవాడలో రొంబ ఫేమస్. நான் விஜயவாடாவே வந்தது கிடையாது, அதனால உங்களுக்கு தெரியறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடையாது. நீங்க யாருன்னு தயவு செய்து சொல்லிடுங்க. నాకు కన్స్ట్రక్షన్ బిజినెస్. கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் தாராளமா பண்ணுங்க. இப்போ என்ன அதுக்கு? చెన్నైలో 2 ప్రాజెక్టు సక్సెస్ఫుల్గా కంప్లీట్ చేస్తాను. ఒకటి అన్నా నగర్లో, రెండవది తంబియార్పేటలో. அது தம்பியார்பேட்டை இல்லை, தொண்டையார்பேட்டை. சரி சரி, நீங்க எந்த பேட்டையில் வேணாலும் கட்டுங்க. இப்போல்லாம் இதெல்லாம் எங்கிட்ட வந்து எதுக்காக சொல்றீங்க? ఇది 3வது ప్రాజెక్టు. எதி? ఇది ఈ ఏరియా నాకు చాలా ఇష్టమైంది, నేను డెవలప్ చేస్తాను. ஓ, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு புரியுது. அதாவது நீங்க இடம் வாங்கி பிளாட் கட்டுவீங்க, நல்லதுதான். ஆமா, அதுக்கு எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க?
இடம் வேணும்னா காலியான இடம் வேணும்னா நேர புரோக்கர் கிட்ட எல்லாம் போயிருக்கணும். బ్రోకర్ ఎందుకు స్వామి, అనవసరంగా కమిషన్ పోతుంది అంతుంటే నేనే వస్తాను. சார் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் பேசுகிறது புரியுற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு தயவு செஞ்சு நேரடியாக பதில் சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? నేను చెప్తాను కదా, ఈ ఇడం నాకు చాలా ఇష్టమైంది. ఈ బిల్డింగ్ డెమాలిష్ చేస్తే ఇక్కడ నేను అల్ట్రా మోడర్న్ గా ఫ్లాట్ డెవలప్ చేస్తాను. இப்பதான் புரியுது. அதாவது என் வீட்டை இடிச்சு இங்க புதுசா பிளாட் கட்ட போறீங்க, அப்படித்தானே? வெரி குட். என்னதே என் வீட்டை இடிக்கிறதாவது? போயா போயா, முதல்ல வெளில போயா. என் வீட்டை இடிக்கிறாங்க, போயா. அது காதண்டி, அது இல்ல மூக்கு இல்ல, முதல்ல வெளியில போ. அடா இங்க என்ன கலாட்டா? ஏய் பஞ்சாபி, இந்த ஆள் எதுக்கு வந்திருக்கான் தெரியுமா? இந்த வீட்டை வாங்கி இடிக்க போறானா? నానా వర్లేదు, சொன்னாரு వస్తాను. சொன்னார் பத்தியா, யாரோ ஒரு மடையன் சொல்லியிருக்கான். அப்பா, அனாவசியமா உன் பிள்ளைய மடையா அது இதுன்னு திட்டாத. என்னடா சொல்ற? ரெட்டி, இவர் கிடைக்க இடம் எப்படி? నాకు చాలా ఇష్టమైంది. సర్వే పని నేను పెరడ్లో అర గ్రౌండ్కు మేల ఉంది. இது பெரடுவா? பெரடுல பேக் யார்டு. அது சரி, இந்த வீட்டு பேப்பர்ஸ்லாம் கிளீனுக்கா உண்டுதா? சலவை சோப்பு போட்ட மாதிரி பளிச்சுன்னு கிளீனா இருக்கும். எந்த வில்லங்கமும் கிடையாது. நீங்க தைரியமா வாங்கலாம். ஏய் பஞ்சாபி, இரு, என்ன இதெல்லாம்? அப்பா, ரெட்டி புதுசா பிளாட் கட்ட இந்த ஏரியால இடம் தேடிட்டு இருந்தார். நான் தான் நம்ம இடத்த பார்க்க வர சொன்னேன். இந்த இடத்த ரெட்டி கிட்ட கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும்பா. அதை வச்சு வேற வீடு நிறுத்துற. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அப்ப அனாவசியமா உன்னை கொலை பண்ணங்கிறியா? ஏ, என்னப்பா புரியாம பேசுற? வீடா அது? தொட்டாலே சோரெல்லாம் காரகாரியா கையோட வந்துரும் போல் இருக்கு. అవును, బిల్డింగ్ స్ట్రాంగ్ లేదు. నేను 75 లక్షలు ఇస్తాను. எவ்வளவு? 75 లక్షం, 75 lakhs. ஓ ஐயோ அப்பா, 75 லட்சம் பா, உடனே கொடுத்துடலாம்ப்பா. என்னடா 75 லட்சம்? 750 லட்சம் கொடுத்தா கூட இந்த வீட்டை கொடுக்க முடியாது. ரெடிகாரு, நீங்க கிளம்பலாம். அப்பா, என்னடா அப்பா? நான் சொன்னதுதான். ரெடிகாரு, என்ன நின்றுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. పంజు గారు, అదృష్టం ఒక్క దడవదా కదవ తట్టు. அடுத்த தடவை என்ன காலிங் பெல் அடிக்குமா? నెక్స్ట్ టైము నో ఛాన్సు. ఆలోచించి చెప్పు. ఒక్క వారం టైం ఇస్తాను. పంజు గారు, నేను వస్తాను. నాన్నగారు, వస్తానండి. வரும்போது நமஸ்காரம்டின்னா, போகும்போது வஸ்தானண்டிங்கிறான். மொத்தத்தில் என்ன ஆண்டி ஆக்கிட்டு தான் மறுமேல பாப்பான் போல இருக்கு. வாய மூடு. அப்பாவா நீ 75 லட்சம் ரூபாய் போய் வேண்டான்னு உதறிட்டிய. என்னடா பெரிய லட்சம்? இந்த வீட்டோட மதிப்பு, இந்த இடத்தோட மதிப்பு உனக்கு என்னன்னு தெரியுமா? அதான் ரெட்டியே சொல்லிட்டாரு 75 லட்சம்னு. அதை சொல்லடா. நீ பணத்தை பத்தியே யோசனை பண்ணிக்கிட்டு இரு. இது உங்க அம்மாவுக்காக நான் வாங்கின இடம். இது அவளுக்காக நான் பார்த்து கட்டின வீடு. இவர் பெரிய ஷாஜகான், அம்மா மும்தாஜ். இவர் பெருசா தாஜ்மஹாலை கட்டிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது தாஜ்மஹால் தான்டா. ஏன் இப்படி காலில் கஞ்சியை கொட்டிட்டா மாதிரி குதிக்கிறீங்க? மாமா சொல்றது நியாயம் தானே? என்ன பெரிய நியாயம்? ஐயோ, ஒரு காசா 2 காசா? 75 லட்சம் ரூபாய். அந்த பணம் மட்டும் வந்திருந்தா புதுசா ஒரு வீடு வாங்கி, கார் வாங்கி, இருக்கிற கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியா இருந்திருப்பேன். நீ ஊரை சுத்தி கடன் வாங்குவ, அதை அடைக்கிறதுக்கு நான் என் வீட்டை விற்கணுமா? ஏன் வித்தா என்னவா? இது பாரு, ரெட்டி கிட்ட அனாவசியமா பிரச்சனை வச்சுக்காத. பண விவகாரத்துல அவன் ரொம்ப கரார் பேர் வழி. நான் தான் வீட்டையே விற்க போறது இல்லையாடா, அப்புறம் எங்க இருந்துடா வந்தது எனக்கு பண விவகாரம்? உனக்கு வேணா ரெட்டி கிட்ட பண விவகாரம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கே. எப்படியும் உன்னை வீட்டை விற்க சம்மதிக்க வைக்கலாம்னு நினைச்சு ரெட்டி கிட்ட 2000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். என்னது, 2000 ரூபாய் அட்வான்ஸா? இதை விட அல்பமா யாராலையும் அட்வான்ஸ் வாங்க முடியாது. எனக்கு அர்ஜென்ட்டா 2000 ரூபாய் பணம் தேவைப்பட்டது. அப்பா கிட்ட கேட்டேன், தர முடியாதுன்னு சொன்னார். அதான் ரெட்டி கிட்ட கேட்டு வாங்கிட்டேன். அந்த 2000 ரூபாவை என்ன பண்ணீங்க? இப்ப அதுவா முக்கியம்? இப்படி பண பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் ரெட்டியை கூப்பிட்டு அருமையா ஒரு பிளான் போட்டேன். ஆனா எங்க அப்பா எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாரு. அப்படியே மாமா வீட்டை வித்து உங்ககிட்ட பணத்தை கொடுத்தாலும் என்ன பண்ணிருப்பீங்க? 5 நாள்ல எல்லாத்தையும் கரைச்சிட்டு மறுபடியும் ஓட்டாண்டியா நின்று இருப்பீங்க. லட்சுமி, என் பிள்ளைய பத்தி இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு மகா கோவம் வருது. அந்த பணத்தை செலவழிக்கிறதுக்கு அவனுக்கு 5 நாள் எதுக்கு? 5 மணி நேரம் போறாது. என்ன கிண்டலா? கையில காசு இருந்தா நான் ஏன் கடன் வாங்க போறேன்? நீ கடன் வாங்குறத நிறுத்து. கையில காசு தானா நிற்கும். அப்பா, கடைசியா கேக்குறேன்,
வீட்டை விற்க சம்மதிக்க போறியா இல்லையா? முதலும் கடைசியுமா சொல்றேன், முடியாது முடியாது முடியாது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நீ என்ன பண்ணுவேங்கிறது இருக்கட்டும், நான் என்ன பண்ணுவேங்கிறத சொல்லிடுறேன், கேட்டுக்க. இப்படியே நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த, என் காலத்துக்கு அப்புறம் இந்த வீடு ஆதரவற்ற இல்லத்துக்கு தான் சேரணும்னு உயில் எழுதி வச்சிருவேன். இது என் சுய சம்பாதியத்தில் கட்டின வீடு, யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஐயோ, நீ பண்ணினாலும் பண்ணிடுவேன். பென்ஷன் பணத்தையே மொத்தமா தூக்கி கொடுத்தவராச்சே. ச்சே, இந்த டிவி மெகா சீரியல் எல்லாம் போடுவாங்களே, இனி இவருக்கு பதிலாக இவராக நடிப்பார்னு, அதே மாதிரி வாழ்க்கையிலையும் மாற்ற முடிஞ்சா இனி இவருக்கு பதிலாக இவர் எனக்கு அப்பாவா இருப்பார்னு உன்னை தூக்கிட்டு ஒரு கொடை வள்ளல் அப்பாவா கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பேன். கொடை வெள்ளல தாராளமாக வச்சுக்கேன். அப்பவும் அவருடைய பணத்தெல்லாம் 4 நாளில் கரைச்சிட்டு இப்படித்தான் லோ 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 லோன்னு குறைச்சிக்கிட்டு இருப்பேன். வாய மூடு. இனிமே உங்க கூட எனக்கு என்ன பேச்சு? உனக்கு எனக்கும் இனிமே சம்பந்தமே கிடையாது. தொல்லை விட்டுதுன்னு நிம்மதியாக இருப்பேன். இனி என் முகத்திலேயே முழிக்காத. சனி பார்வையிலேருந்து விலகி இருப்பேன்னு நிம்மதியாக என் ஆராய்ச்சியில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். சனி பார்வையா? நீ 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 கெட்ட கேட்டுக்கு எப்ப பாரு உன் கையில ஒரு டெஸ்ட் டியூப், அதை வச்சு ஆராய்ச்சி வேற. அது ஒண்ணுதான் குறைச்சல் உனக்கு. டெஸ்ட் டியூபை என் ஆராய்ச்சியுடைய கடைசி கட்டம் உச்ச கட்டத்தில் இருக்கேன்டா. கடைசி கட்டமா இரு உன் கொட்டத்தை அடக்குறேன். உன் கொட்டை டெஸ்ட் டியூப் இது இருந்தா தானே நீ ஆராய்ச்சி பண்ணுவேன். கொண்டாடாத. தூக்கி எறிஞ்சிருக்க. தோட்டத்துல தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே என்ன பண்ணுவேன்? அடப்பாவி, என்னடா காரியம் பண்ணிட்ட? ஏய், என்னுடைய இத்தனை நாள் உழைப்புடா, எல்லாத்தையும் தூக்கி கொட்டி வீணாக்கிட்டே. ஏடா, எப்ப பார்த்தாலும் பணம், இந்த உண்டியில் இருக்கிற பணம் தான்டா உன் கண்ணை உறுத்துறது. எடுத்துக்கோ. நீ என்னத்துக்கு எடுத்துக்கணும்? நீ எப்படி என் டெஸ்ட் டியூபை தோட்டத்தில் விட்டுறிஞ்சியோ அதே மாதிரி இந்த உண்டியிலையும் தோட்டத்தில் பணத்தோட போடுறேன். போய் பொறுக்கிக்கோடா. போடா. மாமா, என்ன டல்லா உட்காந்துருக்கிறீங்க? நீங்க இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே. என்னம்மா பண்ண சொல்ற? போச்சேம்மா, எல்லாம் போச்சு. பல நாளா நான் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய சமயத்தில் அந்த டெஸ்ட் டியூபை தோட்டத்தில் தூக்கி எறிஞ்சு என் ஆராய்ச்சியே கெடுத்துட்டானே உன் புருஷன். அவர் அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். எனக்கே வருத்தமா தான் இருந்தது. மாமா, நானே உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். அப்படி என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்க? யாருக்கு தெரியும்? ஆனா என்னமோ பெருசா கண்டுபிடிக்க போறேன் அப்படிங்கிற மாத்திரம் என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. அதைத்தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டானே பாவி என் புள்ள. ஒண்ணு பண்ணுங்களேன், பேசாம இந்த ஆராய்ச்சிய மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருங்க. முடியாதே. ஆராய்ச்சியை எங்க ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியாதே, எங்க முடிப்பேன்னு எனக்கு தெரியாது. அதோட ஆராய்ச்சி சிலபஸ் வேற மாறிடும். இங்க என்ன சதித்திட்டம் நடக்கிறது? என்னங்க, நீங்க பாட்டுக்கு ஆத்திரத்துல மாமாவோட டெஸ்ட் டியூபை தோட்டத்துல தூக்கி எரிஞ்சிட்டீங்க. பாவம், அதை நினைச்சு அவர் எவ்வளவு வருத்தப்படுறாரு தெரியுமா? வருத்தப்படட்டும், நல்லா வருத்தப்படட்டும். 75 லட்சம் ரூபாய் வேண்டான்னு சொன்னார்ல. அடப்படா, எப்ப பாரு பணம் அலைஞ்சுக்கிட்டு. கொஞ்சம் சென்டிமெண்ட்டை பாருடா. மாட்டேன். சென்டிமெண்ட் சோறு போடாது, பணம் தான் சோறு போடும். எனக்கு பணம் வேணும், நிறைய பணம் வேணும். அப்பா, ஏண்டா பேய் எறிஞ்ச மாதிரி ஓடி வர? அப்பா, நம்ம வீட்டு தோட்டத்துல அவன் 1008 டென்ஷன்ல இருக்கான். என்ன நம்ம வீட்டு தோட்டத்துல மாமரத்துல மாங்காய் காய்ச்சுதா? இல்லப்பா. அப்ப தென்னை மரத்துல தேங்காய் காய்ச்சுதா? ஐயோ இல்லப்பா. அப்ப என்னடா செடியில பழமா காய்ச்சிருக்கு? ஆமாப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, நம்ம வீட்டு தோட்டத்துல ஒரு செடியில 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபான்னு நாணயமா காய்ச்சிருக்குப்பா. கிண்டல் பண்றான். நேத்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பணம் கொடுன்னு கேட்டான். இப்படி திடீர்னு பணம் கேட்டா எங்கடா போக? பணம் என்ன செடியிலையா காய்க்கிறதுன்னு கேட்டேன். அதான் சார் இப்ப என்ன கிண்டல் பண்றாரு. ஐயோ, கிண்டல் பண்ணலப்பா. நம்ம வீட்டு செடியில நிஜமாவே பணம் காய்ச்சிருக்கு. நீங்களே வந்து பாருங்க. என்னடா சொல்ற? இரு வந்து பாக்குறேன். என்னடா விக்னேஷா, நிஜமாவே பணத்துல செடிடா? இல்லப்பா, செடியில பணம். ரெண்டும் ஒண்ணுதான்டா. 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா காத்திரு தொங்குதுடா. ஆமாப்பா. அது எப்படி இந்த செடியில மட்டும் பணம் காய்ச்சது? அதானே தெரியல. கொஞ்சம் இரு. எப்படி இது? கரெக்ட், இப்பதான் புரியுது. அன்னைக்கு ஆத்திரத்துல அப்பா கையில இருந்த டெஸ்ட் டியூபை ஜன்னல் வழியா தோட்டத்துல தூக்கி எறிஞ்சேனா, கூடவே அப்பா உண்டியலையும் தூக்கி எறிஞ்சாரா?
ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி இப்படி செடியில பணமா காய்ச்சிருக்கு. யுரேகா! வெற்றி வெற்றி, நான் சொல்லல, என் ஆராய்ச்சி வெற்றி. வாய் மூடு. உன் ஆராய்ச்சி டெஸ்ட் டியூப்குள்ள அடைஞ்சு கிடந்தது. அதை வெளியில தோட்டத்துல கொட்டி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது நான் தான். என்னங்க என்னங்க இவ்வளவு பணம் காய்ச்சிருக்குதே, அந்த பணம் எல்லாம் எல்லாம் நமக்கு தான். நம்ம வீட்டு மாமரத்துல மாங்காய் காய்ச்சா நமக்கு தானே சொந்தம். நம்ம வீட்டு தென்னை மரத்துல தேங்காய் காய்ச்சா நமக்கு தானே சொந்தம். அதே மாதிரி நம்ம வீட்டு செடியில பணம் காய்ச்சா அது நமக்கு தான் சொந்தம். விக்னேஷா போய் எவ்வளவு காய்ச்சிருக்குன்னு கணக்கு பார்த்துட்டு வா. டேய் பஞ்சாபி, இதுல விஷயம் என்னன்னா, பேசாத. உன் கஞ்சத்தனத்தை ஆராய்ச்சி நீ காட்டியிருக்க. என்னடா வெறும் 1 ரூபா 5 ரூபா 10 ரூபா ஏன் 100 200ன்னு காய்க்க வச்சிருக்க கூடாது? என்னங்க அந்த பணம் எல்லாம் நமக்கு தான்னா முதல்ல இந்த சில்லறை கடனை எல்லாம் அடைச்சிடணும். சில்லறை தானே காய்ச்சிருக்கு, அதனால சில்லறை கடனை தான் அடைக்க முடியும். இருங்க முதல்ல இந்த விஷயத்த அக்கம் பக்கத்துல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேன். இரு. ஏன் அப்படியே எல்லா டிவி சேனலுக்கும் நியூஸ் கொடுத்துறேன். அறிவிட்டோல நம்ம 4 பேரை தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. இனிமே வாசக்கதவை சாத்தியே வச்சிரு. அனாவசியமா யாரையும் உள்ள விடாத. அப்பா அப்பா என்னடா மறுபடியும் அலறிண்டு வர? இல்லப்பா, முதல்ல ஒரு செடியில சில்லறை தானே காய்ச்சிட்டு இருந்தது. இப்போ பக்கத்துல இருக்க செடியில கத்தையா நோட்டு காய்ச்சிருக்குப்பா. நோட்டா? ஆமாப்பா, எல்லாம் 100 ரூபா 200 ரூபா நோட்டு, செலவு நோட்டுப்பா. இதோ பாருங்க. விக்னேஷ், ஒரு நோட்டை கூட. என்ன வாசனையா இருக்கு. ஆஹா, யுரேகா! வாய மூடு. இதுலயும் கஞ்சத்தனம். வெறும் 100 ரூபா 200 ரூபா காய்ச்சிருக்கு. ஏன் 500 ரூபா காய்ச்சிருக்க கூடாது? விக்னேஷ், அந்த செடி யாரு கண்ணுலயும் படாம இப்போதைக்கு ஒரு தடுப்பு போடணும். நீ போய் ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஷீட் வாங்கிட்டு வா போ. சரிப்பா, பணம் கொடு. ஏண்டா பணம்னு பறக்கிற? பணம் என்ன கொட்டியா கிடக்கு? அதான் நம்ம வீட்டு ஏடிஎம்ல இருக்கேடா, பறிச்சுக்கிட்டு போ. ஏடிஎம்மா? ஆமா, அதிர்ஷ்டம் தர மகாலட்சுமி. அப்பா, எல்லா கதவும் சாத்தி இருக்கு. இந்த வீட்டுக்கு செக்யூரிட்டி கார்டு மாதிரி எல்லாத்தையும் நானே கவனிச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு. தேவையில்லாமல் எந்த கதவையும் திறக்கக்கூடாது. எல்லார்கிட்டையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும். கதவை பூட்டியே வச்சிருக்கணும். செடியில பணம் வந்ததுலேருந்து எப்ப பாரு எல்லா கதவும் மூடி வச்சிருக்கீங்க. செவ்வாய் வெள்ளி கூட வீடு இருட்டடைஞ்சு கிடக்கு. லட்சுமி கரமே இல்ல. அப்புறம் லட்சுமி எப்படி வருவா? தோட்டத்து செடி வழியா வருவா. இதை பாரு, லட்சுமிகரம் அது இதுன்னு சொல்லி கதவை திறக்கிற பிஸ்னஸ்லாம் வேண்டாம். செடி விஷயம் வெளியில தெரிஞ்சா அவ்வளவுதான். அதனால யாரு வந்தாலும் வாச கதவை முழுசா திறக்காது. லேசா திறந்து யாருன்னு பார்த்து அப்படியே பேசி அனுப்பிச்சு பட்டுன்னு கதவை சாத்திரு. வீட்டுக்குள்ள விடாத, புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. நீங்க என்னமோ செய்யுங்க. இவங்களெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லை. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி செக்யூரிட்டி கார்டா இருக்க வேண்டியதுதான். வீட்டுக்குள்ள யாரையும் விடக்கூடாது. கதவு எல்லாத்தையும் சாத்தி வச்சிருக்கணும். வா சீனோ, வா. ஒன்று பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. என்ன பார்க்குற, வீடு பூட்டி இருக்கேன்னா இப்போல்லாம் பஞ்சாயத்து வீட்டை பூட்டி தான் வைக்கிறான். அதனால தான் நான் டூப்ளிகேட் சாவி இல்லாமல் வெளியிலேயே வருதில்லை. இரு, கதவை திறக்கிறேன். அவன் சாத்தி வச்சானே, சாவி எங்கிட்ட தானே இருக்கும். வா. ஆமாம், என்ன ஒன்று ஆளையே கேட்கணும். அதை நான் கேட்கணும். இப்போல்லாம் இந்த வீட்டு கதவு எப்பவும் மூடியே இருக்கு. வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்க வாசல் திறக்கிற மாதிரி எப்போதான் திறக்குது. ஏன் அப்படி? அது அப்படித்தான். யாரையும் வெளியில காணும். பஞ்சு கூட ஆபீஸ் போறதில்ல போல இருக்கே. ஆமாம், போகிறதில்ல. பார்த்தீங்களா எப்படி கரெக்டாக எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன்னு? மற்றவங்க வீட்டு விவகாரத்தெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணுறது தானே உன் வேலையே. ஆமாம், பஞ்சு அங்கே இங்கே தானே இருந்தான். இரு, பஞ்சாபி கேஷா, யார் வந்திருக்காங்க பாரு. யாரா இருந்தாலும் வாசல்ல இருந்தே பேசி அனுப்ப சொல்லியிருக்கேனே. எதுக்கு உள்ள விட்ட? இப்படி கண்டவங்களையும் உள்ள விட்டா அது சீனோ இல்ல கண்டவன். கரெக்ட். கண்டவன்னா யாரு? பாக்குறவனை தானே உள்ள விட முடியும். பார்க்காதவனை எப்படி உள்ள விட முடியும்? சீனு, நீ தப்பா நினைக்காத. வர இவன் இப்படி தான் இப்பெல்லாம் பேசுறான். ஒரு மாதிரியா தான் இருக்கு. அது சரி சீனோ, என்ன திடீர்னு வந்திருக்க? திடீர்னா நான் தினம் இங்கே வரக்கூடிய ஆளு தான். கொஞ்ச நாளா உங்க வீட்டு கசவு தான் திறக்கவே இல்லை. உங்களை யாரையும் வெளியில காணும். யாருக்காவது உடம்பு சரியில்லையான்னு கவலை வந்துருச்சு. முக்கியமா மாமாவுக்கு. இல்லை அவர் இருக்காருன்னு அதான் பார்க்க வந்தேன். உங்களெல்லாம் பார்த்த அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. பார்த்துட்டல, அப்போ உடனே கிளம்பு. எங்க கிளம்புறது? எவ்வளவு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். அப்புறம் பஞ்சு, தோட்டத்துல ஒண்ணும் இல்ல. பஞ்சு, தோட்டம்னா ஏன் இப்படி டென்ஷன் ஆற? எங்க வீட்டு தோட்டத்துல ரோஜா பூ பூத்துது. உன் பொண்டாட்டி லட்சுமிக்கு ரோஜா பூனா ரொம்ப பிடிக்குமாமே. அதான்
என் பொண்டாட்டி கொடுத்துட்டு வர சொன்னான். அவ்வளவுதானா? அவ்வளோதான்டா. சீனு ஒன்றும் அந்த செடியை பற்றி ஒன்றும் கேட்கல. எந்த செடி? அது ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரேடியா செடியாக வளர்ந்துருக்கா, அதை பற்றி நீ கேட்கலன்னு அப்பா சொல்கிறார் இல்லையாப்பா? தோட்டம்னா செடி வளரதானே செய்யும், இதில் நான் என்ன கேட்க? அது இல்லை சீனு, நம்ம வீட்டு தோட்டத்தில், அதாவது எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்திருக்கிற மாதிரி ஒரு செடி உலகத்தில் வேறு எந்த தோட்டத்துலேயும் வளராது. அது தெரியுமா உனக்கு? என்ன சொல்றீங்க? ஐயோ, அது ஒன்றும் இல்லைப்பா. இங்கே வளர்ந்துருக்கிற மாதிரி வேற எந்த தோட்டத்தையும் செடியெல்லாம் இப்படி காடா வளர்ந்துருக்காதுன்னு அப்பா சொல்கிறார் இல்லையாப்பா? இல்லைப்பா. ஓஹோ, அப்படியா? தோட்டத்தில் செடி காடாதான் வளர்ந்தா கட் பண்ணிட வேண்டியதானே, இல்லைன்னா கொசு தொல்லை தாங்காது. இப்போவே ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. நீ வந்த விஷயத்த சொல்லு. உன் பொண்ணு எப்போ படிப்பை முடிச்சிட்டு வரப்போறான்னு என் பொண்டாட்டி கேட்டு வர சொன்னான். அதோட பஞ்சு என்கிட்ட கடனா வாங்கின 5000 ரூபாவை திருப்பி எப்படா தரப்போற? வீட்டில் டார்ச்சர் தாங்கல. சீனு, 5000 ருபீஸ், 5000 ரூபா, ஆஃப்டர் ஆல் 5000 இப்போவே பஞ்சு கொடுத்துருவான். என்னடா? ஆமாம். விக்னேஷ் என்ன? ஏய் விக்னேஷ், அந்த ஏடிஎம்லேருந்து ஒரு 5000 ரூபா பறிச்சுட்டு வா. இதே பறிச்சுக்கிட்டு வாவா? ஐயோ, அப்பா உளறார். ஸ்லிப் ஆஃப் த டங் இன் த மவுத். அது எடுத்துட்டு வா. அதானே பார்த்தேன். பறிச்சுட்டு வர பணம் என்ன செடியிலையா காய்க்குது? ஆமா. இதே இல்ல, இந்த பணம் என்ன செடிலியா காக்குது இல்ல அப்படின்னு சொல்றார் இல்லையாப்பா? இல்லப்பா. சீனு மாமா, இந்தாங்க பணம். என்னது இது? நோட்டு ஈரமா இருக்குது. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பறிச்சது. என்னது ஃப்ரெஷ்ஷா பறிச்சுதான்? ஐயோ, ஆளாளுக்கு உளறாங்க. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா எடுத்தது ஃப்ரிட்ஜ்ல இருந்து. ஃப்ரிட்ஜில் இருந்தா? ஐயோ, மற்றவங்களை சொல்லி நானே உளறேன் பாரு. ஃப்ரிட்ஜில் இருந்துலாம் எப்படி எடுக்க முடியும்? பீரோல இருந்து எடுத்தா நோட்டு ஏன் ஈரமா இருக்கு? அது வேற ஒன்றும் இல்லை. பீரோ வந்து ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் இருக்கு. ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த சிலிப்பு இருக்க, அதாவது குளிர் இருக்க, அந்த அது அப்படியே பீரோவுக்கு தாவி, பீரோக்குள்ள இருக்கிற நோட்டுக்கு தாவி அந்த நோட்டெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கு. ஐயோ ரொம்ப குழப்புதே. குழப்பமா? அதுதான் எங்களுக்கு வேணும். இதை பறிச்சிக்கணும். உனக்கு பணம் வேண்டாம்னா வச்சுட்டு போ. இப்படி தேவையில்லாம கேள்வி மேல கேள்வியா கேட்காத. ஆமா, அவனால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது. ஐயோ, நீ ஏன் மனசு வந்து கொடுக்குற? பணம் வேண்டான்னு சொல்லுவேனா? அதுவும் செலவை நோட்டா கொடுக்குற. பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதை என் பொண்டாட்டி கிட்ட காட்டிட்டு பத்திரமா லாக்கரில் வச்சு தினம் எடுத்து கண்ணுல தொட்டு ஒத்திக்க போறேன். ஏன் அதோட நிறுத்திட்ட? மணி அடிச்சு கற்பூரம் காட்டி பூஜையே பண்ண. லட்சுமி பூஜை பண்ணிட்டா போச்சு. பஞ்சு, அப்புறம் அந்த தோட்டத்தை பத்தி மறுபடியும் பேசினா உன்னை கொலையா பண்ணிடுவேன். தோட்டம்னு ஆரம்பிச்சால ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆற? எங்க வீட்டு தோட்டத்துல பறிச்ச ரோஜா பூவை இங்க டீப்பாவில் வச்சிருக்கேன். அதை ஞாபகம் பொண்டாட்டிட்ட கொடுத்துருன்னு சொல்ல வந்தேன். எல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். கிளம்பு. அப்ப நான் வரேன்ப்பா. கிளம்பு. பஞ்சுகாரு, ரெட்டிக்காரு, வாங்க. அப்பாக்காரு, என்னையா? உங்களையே தான். வாங்க. எப்படி இருக்கீங்க? సౌఖ్యமா இருக்கீங்களா? సౌఖ్యము. పంచుగారు, ఏమి డిసైడ్ చేస్తావు? అదా ఈ వీడు మ్యాటర్. இந்த வீடு தானே. என்ன பஞ்சாப் சொல்லட்டுமா? அது ஒன்றும் இல்லை ரெட்டிக்காரு, நீங்கள் தாராளமாக இந்த வீட்டை வாங்கி இடிச்சுட்டு ஃப்ளாட்டு கட்ட போகிறீங்க, அவ்வளோதானே. இந்த வீட்டை விற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்பா! என்னடாப்பா வீடாடாது? வீடா? தொட்டா சுவரெல்லாம் காரியாக கையோட வந்துடும் போல இருக்கு. எப்போ தலையில் இடிஞ்சு விழுந்துடுமோன்னு பயமா இருக்கு. என்ன ரெட்டிக்காரு? அப்பா, புரிஞ்சுதான் பேசுறியா? என் உயிர் இருக்கிற வரையே இந்த வீட்டை கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அப்போ அனாவசியமாக உன்னை கொலை பண்ணணுங்கிறியா? இந்த வீட்டை கொடுத்தா 1-2 ஃப்ளாட்டு கிடைக்கிறதோட நிறையா பணமும் கிடைக்கும்டா. என்ன ரெட்டிக்காரு, கொடுக்க மாட்டீங்க? அதில் கொஞ்சம் ஆதரவற்ற இல்லத்துக்கு கொடுக்கலாம். போனா போகிறது, உனக்கும் கொஞ்சம் தரேன். அதில் உன் கடன் எல்லாத்தையும் நீ அடைச்சிட்டு மீதியை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு நீ வேலைக்கு கூட போக வேண்டாம். அந்த டெபாசிட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் பணத்துலேயே ஆனந்தமாக இருக்கலாம். சபாஷ், பழி வாங்குறியா? ரெட்டி, இந்த வீட்டை நாங்கள் கொடுக்கறதா இல்லை. పంచుగారు, ఆ రోజు కుడుకురని சொல்லிட்டு அது அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்கிறேன். வீட்டை கொடுக்க முடியாது. ஏன்? அது அப்படிதான். அது ரெட்டிக்காரோ, இவன் கிடக்கா லூசு பைய. நீங்கள் தாராளமாக இந்த வீட்டை விலைக்கு வாங்கிக்கோங்க. அப்பா, நிஜமாவே இங்கே ஒரு கொலை விழ போகிறது. ரெட்டி, இந்த வீட்டோட மதிப்பு உனக்கு என்ன தெரியும்? இந்த வீடு எங்கள் அம்மாவுக்காக அப்பா கட்டினது. சொல்லப்போனா இது தாஜ்மஹால் மாதிரி. பஞ்சுகாரு, నువ్వు பேசுறது எதுவுமே புரியல. புரியாத வரைக்கும் நல்லது. நீ முதல்ல கிளம்பு. ఆ రోజు నువ్వు సరీని சொல்லிச்சு, నాన్నగారు నో சொல்லிச்சு.
ఈ రోజు నాన్నగారు సరిని సొల్లుదు నువ్వు నోను సొల్లుదు ఏమిట్రా ఇది இது இல்ல உன் விதி. நீ உடனே கிளம்பு. నా టైమే సరిயில்லை. அப்பா என்ன சிரிப்பு, என்ன சிரிப்புன்னு? ஏப்பா இப்போ போய் வீட்டை இடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்றியே, இதை கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருந்தது. வரும் வரும். அன்னைக்கு நீ இந்த வீட்டை இடிக்கலாம்னு சொன்னபோது எனக்கு அப்படித்தானே இருந்திருக்கும். அதை பத்தி யோசிச்சியா? அதுக்காக பழிவாங்க நல்ல நேரம் பார்த்த. இவ்வளவு பணம் இருந்தும் வீட்டை ரிப்பேர் கூட பண்ணாம இருக்கேன். ஏன் தெரியுமா? ரிப்பேர் பண்ண வெளியில இந்த ஆள் வந்தா அவங்களுக்கு இந்த செடியை பத்தி தெரிஞ்சிடும். அப்புறம் விஷயம் லீக் ஆயிடும். நமக்கு தான் பிரச்சனை. பஞ்சாப் கேஷா, ஒன்று சொல்கிறேன் கேளு. இந்த விஷயத்தை ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது. ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நினச்சிக்கிட்டு பேசாமல் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறோம். அதுதான் நமக்கு நல்லது. எதுக்குங்கிறேன். அரசாங்கத்துக்கிட்ட சொன்னாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நான் நெட்டில் விக்னேஷை சொல்லி பார்க்க சொல்லிட்டேன். பூமிக்கு அடியில் ஏதாவது அகப்பட்டாதான் அதை புதையல்னு அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கணுமா. இது பூமிக்கு மேலே விளையிறது, காய்கறி மாதிரி. அதனால மொத்தமாக நமக்கு தான் சொந்தம். எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இந்த தீர்ப்பு தான் வரும். என்னவோ நீ சொல்கிற, ஆனால் இது ரொம்ப தப்புன்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்பா தேவையில்லாமல் குழம்பாத. இந்த ஏடிஎம் கடவுளாக நமக்கு காட்டியிருக்கிற வழி. அதனால கண்டதையும் யோசிக்காம ஆனந்தமாக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய நேரம் இது. இனிமே பாரு, பஞ்சத்தில் அடிபடுற பஞ்சாப் கேசனுக்கு பதிலாக ஒரு புது பஞ்சாப் கேசனை பார்க்க போற நீ. ஹலோ விக்னேஷ், நான் உன் மம்மி. புது காஸ்ட்லி போன்லேருந்து பேசுறேன்டா. நீ எங்க இருக்க? இங்கதாம்மா, உன் பக்கத்துல தான் இருக்கேன். திரும்பி பாரு. அட ஆமா. டேய் சும்மா சொல்லக்கூடாது. நேர்ல கேட்கறத விட இந்த புது போன்ல உன் குரல் சூப்பரா இருக்குடா. என் குரல் எப்பயும் ஒரே மாதிரி தாம்மா இருக்கும். இல்லடா, இந்த போனே டிஃபரெண்ட் தான். அம்மா, அப்பா உனக்கு புதுசா காஸ்ட்லியா போன் வாங்கி கொடுத்துருக்கா இல்லங்கல. அதுக்காக இப்படி சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக்கணுமா? அது சரி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? பிரேக்ஃபாஸ்ட்லாம் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இதை பாரு, 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ண. அதுக்கு குறைஞ்சு வேண்டாம். உங்க அப்பா ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணும்னு கண்டிப்பா சொல்லியிருக்கிறாரு. லட்சுமி, வாங்க டார்லிங். என்னது டார்லிங்கா? இது என்ன புதுசா? நீங்க தானே சொன்னீங்க நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி அந்தஸ்தோட இருக்கணும். நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி உங்களை நான் டார்லிங்னு கூப்பிட்டேன். தப்பா? தப்பே இல்லை. பணம் கையில் இருக்கும்போது நாம என்ன பண்ணாலும் மற்றவங்க அதை நியாயப்படுத்தி சரியாக்கிடுவாங்க. அது சரி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? அப்பா, இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பிரேக்ஃபாஸ்டா? அடப்படா, நமக்கு இருக்கிற வசதிக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் என்னடா 5 ஸ்டார் ஹோட்டல், 10 ஸ்டார் ஹோட்டல்லேருந்தே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். என்னது ஹோட்டல்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டா? இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல? அற்பனுக்கு பவுசு வந்தா இப்படித்தான். ஏம்மா லட்சுமி, நீ என்ன இவங்களோட சேர்ந்து ஆடுற? அது இல்ல மாமா, இவரு தான் கட்டாயப்படுத்தி. இவன் சொன்னா உனக்கு எங்கே போச்சு புத்தி? போய் உள்ள போய் டிஃபன் பண்ணுற வேலையை கவனி. கரெக்ட் தாத்தா. எனக்கும் இந்த தேவையில்லாத பந்தாலாம் பிடிக்கவே இல்லை. முதல்ல அம்மா கிட்டேருந்து அந்த போனை பிடுங்கணும். இம்சை தாங்கல. ஏன்பா இன்னும் என்ன பஞ்சத்தில் பொருளற அந்த பழைய பஞ்சாப் கேசன் நினச்சியா? இப்போ என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா உனக்கு? என்னடா ஸ்டேட்டஸு? படலங்க ஸ்டேட்டஸு? அந்த ஸ்டேட்டஸை உனக்கு கொடுத்தது யாரு? நீ உன் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றியா? ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்ட் டியூப்குள்ள இருந்த உன் ஆராய்ச்சியை புத்திசாலித்தனமா வெளியில கொண்டு வந்தது நான். நீ அப்பப்ப யுரேக்கான்னு கத்தின, அவ்வளவுதான். நீ அவசரப்பட்டு ஆத்திரத்தில் தூக்கி எறியலைனாலும் என் ஆராய்ச்சியோட ரிசல்ட் நிச்சயமா ஒரு நாளைக்கு வெளியில வந்திருக்குண்டா. பஞ்சு மாமா, பஞ்சு எங்க? பஞ்சு எங்கயா? என்னடா அது, உன் முன்னாடி கோமாளி மாதிரி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு நிற்கிறானே, தெரியல? பஞ்சு, என்னப்பா அது? கெட்டப் எல்லாம் பிரமாதமா இருக்கு. ஆளே மாறிட்ட. அது இருக்கட்டும், நீ எப்படி உள்ள வந்த? வாசகதவை யாரு சாத்தாம விட்டது? நான் தான் இப்படி எல்லா கதவையும் திறந்து வச்சேன். இப்படி சாத்தி வச்சு மூச்சு முட்டுறது, காத்தோட்டமே இல்லை, சஃபகேஷனாக இருக்குது. அதனால தான் கொசு வந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் எல்லா கதவும் திறந்தே தான் இருக்க போகிறது. அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். என்ன கதவெல்லாம் திறந்து வைக்கிற பாயிண்ட்டுக்கா? இல்லை, கொசு பாயிண்ட்டுக்கு. பஞ்சு, இன்னைக்கு நம்ம காலனி வெல்ஃபேர் அசோசியேஷன் மீட்டிங். நீ ஏன் வரல? அசோசியேஷன் மீட்டிங்கா? மனுஷன் வருவானா அங்க? எல்லாம் 5க்கும் 10க்கும் கணக்கு பார்க்குற பசங்க.
அவங்க கூட பேசுறதே என் தகுதிக்கு சரிப்படாது. நீ அப்படி சொல்ற, ஆனா இன்னைக்கு மீட்டிங்ல உன் தலை தானே உருண்டுது. என் தலையா? ஆமா, நம்ம ஏரியாவில் கொசு தொல்லை அதிகமாயிருதுன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்டாம். அதனால யார் வீட்டிலலாம் தோட்டம் இருக்கோ அதில் இருக்கிற செடி கொடியெல்லாம் அடர்த்தியாக வளர விடாம சின்னதா ட்ரிம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? உங்க வீட்டு தோட்டம் தான் ரொம்ப அதிகமாக செடி கொடியெல்லாம் காடா வளர்ந்துருக்குன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால முதல்ல உங்க வீட்டில் தான் அந்த செடியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கப்பா. அப்படியா? ரொம்ப நல்ல காரியம். என்னைக்கு ஆரம்பிக்க போறீங்க? கார்பரேஷனில் பேசி ஆளுங்கெல்லாம் ஏற்பாடு பண்ண போகிறாங்களாம். அது பற்றின நோட்டீஸு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. அப்படியா? வரட்டுமே, வரட்டும். கார்பரேஷன் ஆளுங்க தாராளமா வரட்டும். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சீனோ, உனக்கு தான் பிரச்சனை. பரவாயில்ல, வர சொல்லு, அவங்கள வர சொல்லு. என்னது, எனக்கு பிரச்சனையா? என்ன சொல்ற? ஆமா, நான் ஏன் இவ்வளவு நாளா தோட்டத்துல செடியெல்லாம் வெட்டாம இருக்கேன்? ஏன் ஏன்? சீனோ, அவசரப்படாதடா. அவன் யோசிச்சு ஏதாவது சொல்ல வேண்டாமா? அது, எங்க குடும்பத்துல ஒரு வழக்கம், தோட்டத்துல வளர்ற செடி கொடிகள் எல்லாம் வெட்டக்கூடாது. அதான் 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 ஏன் ஏன்? அது 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 வந்து செடி கொடிகளுக்கெல்லாம் உயிர் இருக்கு, எல்லாம் கடவுள் ஸ்வரூபம். அதனால அந்த செடிகளை வெட்டினா சாமி குத்தம் ஆயிரும். அது எங்களை பாதிச்சா கூட பரவாயில்ல, ஆனா 10 அடி தள்ளி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரனை தான் பாதிக்குமா. என்ன சொல்ற? ஏப்பா, உங்க வீட்டு செடியை வெட்டினா சாமி குத்தோம்னா அது உங்களை தானே பாதிக்கணும். அது எதுக்கு தேவையில்லாம பக்கத்து வீட்டுக்காரனை பாதிக்கணும்? அது எங்க குடும்ப ராசி. சொல்றதுகள் இப்படிதான். எங்க பெரியப்பா நிறுத்து. எனக்கு தான் அண்ணாவே கிடையாதே, அப்புறம் உனக்கு ஏது பெரியப்பா? இருந்தாரே. உங்க அப்பாவுக்கு தெரியாம உனக்கு ஒரு பெரியப்பாவா? ஐயோ, அது வந்து எங்க அம்மாவோட அக்கா. எனக்கு யாரு? பெரியம்மா. பெரியம்மாவோட புருஷன் யாரு? பெரியப்பா. அதான், அந்த பெரியப்பா தான், அந்த பெரியப்பா தான். பஞ்சு, இன்னும் என்ன உறவெல்லாம் கொண்டு வர போறேன்னு இப்பவே சொல்லிடும். நான் தயாரா இருக்க வேணா? வழக்கம் போல குழப்புறது. அதான், நீ எங்க குழம்பாம இருந்துட போறியோன்னு பயந்துட்டேன். சின்னோ, மேட்ரை கேளு. எங்க பெரியப்பா சொல்ல சொல்ல கேட்காம அவர் தோட்டத்தை செடியை வெட்டின உடனேயே அது வரைக்கும் திடகாத்திரமா இருந்த அந்த பக்கத்து வீட்டு மாமா பட்டாபிராமன் பட்டுன்னு போயிட்டார். எப்படி போனார்? பட்டாபிராமன் மாமா பட்டுன்னு ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார். சீனு, சீனு, நீ தானே என் பக்கத்து வீட்டுக்காரன். பரவாயில்ல, நீ சொல்றபடி தாராளமா என் வீட்டு தோட்டத்தை செடிகள் கொடிகளை எல்லாத்தையும் வெட்டிடுறேன். உடனே கார்பரேஷன் ஆளுங்களை வர சொல்லு. எதுக்கும் கூடவே ஆம்புலன்ஸையும் வர சொல்லிடு. ஏய் பஞ்சு, உனக்கு எப்படி இவ்வளவு ஃப்ளோவாக பொய் சொல்ல வருது? பேசாமல் ஏதாவது சீரியலுக்கு கதை சொல்ல போகலாம். என்ன சொல்ற? அவரை விடு, அவரை விடு. நீ முதல்ல செடிகளெல்லாம் வெட்ட ஏற்பாடு பண்ணு. அப்படியே பாவம் உன் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லி கொஞ்சம் தைரியப்படுத்தி வை. என்னடா வம்பா போச்சு? எனக்கு இதெல்லாம் தேவையா? எது தேவையா? வந்து பஞ்சு, இப்போ எதுக்கு செடியெல்லாம் வெட்டணும்? நீ தானேப்பா சொன்ன, அசோசியேஷன்ல சொல்லிட்டா கொசு தொல்லை அதிகமாயிடுச்சு. சரி, ரொம்ப கரெக்டுப்பா, ரொம்ப கரெக்டு. செடிகளை வெட்ட கார்பரேஷன் ஆளுங்களை முதல்ல நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. எதுக்கும் நீ டாக்டர்கிட்டையும் சொல்லி வச்சிருப்பா. வந்து செடி வெட்ட இப்போ ஆளுங்க வர போறதா யார் சொன்னா? நீ தானே சொன்ன. அவன் பாவண்டா, ஏதோ ஞாபகம் மருதியில சொல்லியிருப்பான். ஆமா 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 ஆமா, ஞாபகம் மருதியில தான் சொல்லிட்டேன். இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. செடி வெட்டுறதுக்கு நான் சொன்னேன். தப்பு தப்பு தப்பு, முடி வெட்டுறதுக்கு தான் ஆளுங்களை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அது சரி, முடி வெட்ட ஆளுங்களை வீட்டுக்கு வர சொல்லலாம். ஆனா வெட்டுறதுக்கு உன் தலையில முடி இருக்கணுமே, அதுக்கு நீ எங்க போவ? ஒட்ட வச்சுக்கிறேன், போதுமா? பஞ்சு பஞ்சு, ஒரு சின்ன அட்வைஸ். செடியெல்லாம் நீ வெட்டவே கூடாது. அரசாங்கமே செடி வளர்க்கணும்னு தானே சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எந்த காரணத்தை கொண்டும் செடியை விட்டுறாத. செடி வளர்ப்போம், சுற்றுச்சூழல் காப்போம். செடி வளர்ப்போம், சுற்றுச்சூழல் காப்போம். நான் வரேன். அப்படியே புலமிண்டே போக ஆரம்பிச்சிட்டான் பத்தியா? ஹே, சும்மா சொல்லக்கூடாதுடா பஞ்சு. வழக்கம் போல சீனுவை நல்லாவே குழப்பி விட்டுட்டேன். பின்ன அசோசியேஷன் மீட்டிங் கார்பரேஷன் அப்படி புருடா கிடா விட்டா இப்படி தான் குழப்புவேன். புருடாவா? என்ன புருடா? ஆமாம், இன்னைக்கு அசோசியேஷன் மீட்டிங் நடக்கிறதா இருந்தது. ஆனால் கடைசி நிமிஷத்தில் கேன்சல் ஆயிடுச்சின்னு கோடி விட்டு பாஸ்கர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தான். அது தெரியாமல் சீனு புருடா விட்டு மாட்டிக்கிட்டான். சீனு எதுக்காடா அப்படி புருடா பண்ணணும்? அவன் ஏன் செடியை வெட்ட சொல்லணும்? ஒருவேளை அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியுமோ? அவனுக்கு எப்படிப்பா தெரியும்? இதுவரை செடியை பற்றி யாருக்கும் தெரியாம தானே நம்ம ரகசியமாக வச்சுருக்கோம். இல்லைடா, அந்த சீனு திரும்ப திரும்ப செடி வெட்டுறதை பற்றியே பேசினான். அதை பார்த்தா ஏதோ தெரிஞ்ச மாதிரி தோன்றது எனக்கு. அவனுக்கு தெரியலனாலும் நீயே போட்டு கொடுத்துருவிய.
அன்னைக்கு என்னடான்னா இந்த வீட்டை இடித்து ஃப்ளாட்டாக மாற்றலாங்கிற, இன்னைக்கு என்னடான்னா செடியை வெட்டுறது நல்லதுங்கிற. உனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா? எனக்கு புத்தி பதிலிச்சு போகலை, ஆனால் உனக்கு அப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் கவலையாக இருக்குது. அப்பா, நீ தேவையில்லாமல் அடிக்கடி என் வழியில் குறுக்கிடாமல் இருந்தாலே எனக்கு அப்படிலாம் ஆகாது. நான் எங்கடா உன் வழியில் கொடுக்குறேன்? நீ தான் திடீர்னு பணம் வந்த உடனே காணாத கண்ட மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்க. காணாத கண்ட மாதிரி இல்லை, நான் கண்ட கனவு மாதிரின்னு சொல்லு. வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும், பணக்காரனா வரணும்னு எவ்வளோ ஏங்கிட்டு இருந்தேன். கடவுளாக பார்த்து எனக்கு வழி காட்டியிருக்கார். சரி சரி, உன் வழியா கடவுள் வழி காட்டியிருக்கார். இப்போ கத்தையா பணம், அதை முழுசா அனுபவிக்கணும்ப்பா. இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு மடையன் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான். அனுபவிடா, தாராளமாக அனுபவி. அதுக்காக 100 ரூபாய்க்கு பணம் வாங்கிட்டு அவங்ககிட்ட 500 ரூபா நோட்டை கொடுத்துட்டு கீப் த சேஞ்சுன்னு சொல்கிறேன். தெருவில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு 500 ரூபாயை தூக்கி போடுறேன். இதெல்லாம் எந்த விதத்தில்டா நியாயம்? என் ஸ்டேட்டஸுக்கு மீதி சில்லறை வாங்குறதெல்லாம் கௌரவ குறைச்சல். அதோட பாவம், அவங்களும் பேச்சுட்டு போகட்டுமே அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் அவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இந்த ஆள் சரியான லூசு போல இருக்கு அது அப்படின்னு. அதான் முதல்லையே சொன்னேன், மற்றவங்க பார்வையில் நீ புத்தி சுவாதீனம் இல்லாதவனா தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. அப்பா, நீ தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைப்பா. இன்னைக்கு செடியில் எக்ஸ்ட்ராவாக நிறைய பணம் காய்ச்ச மாதிரி இருக்கு. இரு போய் நான் எண்ணிட்டு வரேன். இவன் போகிற போக்கே சரியில்லையே. கிருஷ்ணா, அன்னைக்கு அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணி புத்தி சொல்லி நல்ல வழி காட்டினியே, அதே மாதிரி என் பிள்ளைக்கும் அவன் மனசு மாற நல்ல வழியை காட்டுறதுக்கு நீ தான்ப்பா அருள் புரியணும். விக்னேஷ், விக்னேஷ், என்னம்மா? இன்னும் 10 நாள்ல உன் தங்க ரம்யா படிப்பை முடிச்சிட்டு ஹாஸ்டல்ல இருந்து வந்துட போறா, தெரியும்ல? சரி, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா, உள்ள ரூம்ல அவ கபோர்டு முழுக்க உன் துணிகளை அடைச்சு வச்சிருக்கிற. அத வந்து பார்த்தா அவ காய்ச்சி மூச்சுன்னு கத்துவா. முதல்ல அந்த துணியெல்லாம் எடுத்து உன் கபோர்ட்ல மடிச்சு வை. 10 நாளைக்கு அப்புறம் தானே வரப்போறா, இப்ப ஏன் பறக்கிற? இப்ப எடுத்து வைக்க ஆரம்பிச்சாதான் 10 நாளைக்குள்ள முடிப்ப. சரி சரி, ரொம்ப தொடங்காத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா, வர வர அப்பா நடந்துக்கிறது எனக்கு சுத்தமும் பிடிக்கல. ஆமா, அவர் இன்னைக்கு சாதாரணமா இருந்திருக்காரு. பணம் இல்லாத போது ஒரு மாதிரி ஆடினார்னா, இப்ப பணம் வந்த பிறகு வேற மாதிரி ரொம்ப ஓவரா ஆடுறாரு. ஹலோ, வாங்க சீனுவம்மா. கேள்விப்பட்டேன் இன்னும் 10 நாள்ல ரம்யா படிப்பை முடிச்சிட்டு ஹாஸ்டல்லேருந்து வராளாமே. தெரியுமாம்மா, அதுக்குள்ள அவ கப்போட காலி பண்ணிடுறேன். கபோர்டை காலி பண்றியா? எதுக்கு? யாரோட கபோர்டு? வர வர இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே எல்லாரும் என்ன குழப்புறீங்க. அவனை விடுங்க, நீங்க சொல்றதுதான் சரி. ரம்யா இன்னும் 10 நாள்ல படிப்பை முடிச்சிட்டு வந்துடுறா. வெரி குட் வெரி குட். என் பொண்டாட்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது ஆண்டி உங்களுக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க, அதை தானே நான் சுக்கா சொல்றீங்க? கொஞ்சம் வாய முடியா? இதை பாருமா லட்சுமி, சுப்பசிய சீக்கிரம்னு சொல்லுவாங்க. ரம்யா வந்த உடனே நாம் ஏற்கனவே பேசியபடி சீக்கிரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்கிற? நானும் அதையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரம்யா முதல்ல கிராஜுவேஷன் சொன்னா, பிறகு பிஜின்னு சொன்னா, அப்படி இப்படி இப்போ அவளுக்கு 25 வயசு ஆயிடுச்சு. கேம்பஸில் அவளுக்கு நல்ல வேலையும் கிடைச்சாச்சு. ஓ அப்படியா? ஆமாம், அதனால கூடிய சீக்கிரம் கல்யாணத்தில் முடிச்சிடுறது தான் நமக்கு நல்லது. இங்க என்ன டிஸ்கஷன் நடக்குது? எல்லாம் நல்ல விஷயம்தான். கல்யாண விஷயம். கல்யாண விஷயமா? ஆமாம், குழந்தைகள் கல்யாண விஷயம். குழந்தைகள் கல்யாணமா? தெளிவா சொல்லு. நீ எந்த கல்யாணத்தை பத்தி பேசுற? ஏன் கேட்க மாட்டேன்? எல்லாம் நம்ம குழந்தைகள் கல்யாண விஷயம்தான். உன் பொண்ணு இன்னும் 10 நாளில் படிப்பை முடிச்சுட்டு வரப்போறா. கேம்பஸில் நல்ல வேலையும் கிடச்சிருதுன்னு இப்போ தான் லக்ஷ்மி சொன்னான். அப்புறம் எதுக்கு காத்துட்டு இருக்கிறோம்? கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் நல்லது. சொல்லப்போனால் பெண்ணை பார்த்த நீ தான் இதை பற்றி என்கிட்ட வந்து பேசணும் முதல்ல. இரு, எனக்கு இன்னும் புரியல. தெளிவா சொல்லு. ஓ, நீ உன் புள்ள கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கியா? என்னதுங்க இப்படி சொல்றீங்க? நம்ம மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளையா? ஆமாம், என் புள்ள உனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை தானே. சினு, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நீ இன்னும் பழசியே நினைச்சிட்டு இருக்க. என்னப்பா சொல்கிற? யதார்த்தத்தை சொல்றேன். இப்போ என் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? பணத்திலேயே பொருளறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை பார்த்து இந்த உலகமே வாயை பிளக்க போறது. சரிப்பா, அதுக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லை. அதைத்தான் சொல்ல வந்தேன். நம்ம 2 பேருக்கும் இப்போ ஏணி பெரிய கிரேன் வச்சா கூட மேட்ச் ஆகாது. ஏன்னா இப்போ நான் பல கோடிகளுக்கு ஈஸ்வரன். ஆனா நீ பஞ்சு, என்ன அதிர்ச்சியா இருக்கா?
ஆனா அதுதான் உண்மை. வசதி இல்லாத போது எனக்கு ஒரு படி மேல இருந்த உங்க கூட சம்பந்தம் பேசினேன். ஆனா இப்ப நிலைமையே வேற. எனக்கு வரப்போற மாப்பிள்ள என் ரேஞ்சுக்கு மேல இருக்கணும்னு நினைப்பேனா, இல்ல ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் எனக்கு மாப்பிள்ளையா வரணும்னு நினைப்பேனா? பஞ்சு, உனக்கு திடீர்னு எப்படி இவ்வளோ பணம் வந்ததுன்னு நான் ஆராய்ச்சி பண்ண தயாரா இல்லை. ஆனா நீயும் சாதாரண மிடில் கிளாஸ்லேருந்து தான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்க. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓ, ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? ரோஷம் இல்ல, ஆதங்கம். திடீர் பணம் உன் புத்தியை இப்படி மழுங்கடிச்சிருச்சேன்னு ஆதங்கம். ஒன்று ஞாபகம் வச்சுக்க, வந்த பாதையை மறந்தவன் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. பொல்லாத சரித்திரம். சரித்திரத்தை நான் மாத்தி காட்டுறேன்டா. என்கிட்ட பணம் இருக்கு. பணத்தை வச்சு நான் எதையும் சாதிப்பேன். பணம் இருந்தா இந்த உலகமே நம்ம காலடியில. டேய் பஞ்சு, வேண்டாண்டா. என் புள்ளைய உன் மாப்பிள்ளையா ஏத்துக்கலனா கூட பரவாயில்ல. ஆனா தயவு செய்து இப்படி ஆடாத, அது நல்லதுக்கு இல்ல. உன் உபதேசத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? அது இல்லடா பஞ்சு. கோட்டீஸ்வரன் எனக்கு உபதேசம் பண்ண உனக்கு என்னடா தகுதி இருக்கு? பஞ்சு, போடா போடா வெளியில. அப்பா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னடா குரல் உசறது? வசராம நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. விக்னேஷ், அவனை ஏன் கத்துறீங்க? உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருக்கணும். அதுக்காக இந்த அளவுக்கு இந்த சீனுவை இப்படி பேசியிருக்கணுமா? பேசாம என்ன பார்த்து வயத்தறிச்சல்ல உருப்பிட மாட்டான்னு சாபம் விடுறான். என்ன சாபம் விட அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? என்கிட்ட செடி இருக்கு, ஆனா அவன்கிட்ட ஒரு இலை கூட கிடையாது. வெத்து பய. தப்பு, இது ரொம்ப தப்பு. நீ பேசாத. அவன் பேசல. ஆனா ஏன் கவலையெல்லாம் நீங்க நடந்துக்கிறத வச்சு இந்த ஊர் உலகம் உங்களை தப்பா பேசிடக்கூடாதுன்னு தான் இருக்கு. இந்த ஊர் உலகம் என்ன தப்பாவே பேசாது. ஏன் தெரியுமா? இப்போ நான் கோட்டீஸ்வரன். பணத்தாலேயே எதையும் சாதிப்பேன். லட்சுமி, இதுவரை எல்லாரும் சொன்னது காசேதான் கடவுள். இனிமே எல்லாரும் சொல்ல போறது காசேதான் பஞ்சு. பஞ்சு லேசா காத்தடிச்சாலே பறந்து போயிடும். மாமா, என்னம்மா, என்னவோ சொல்லணும்னு நினைக்கிற, அப்புறம் என் தயக்கம் சொல்ல வந்தது சொல்லு. இல்ல, வர வர இவர் நடந்துக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. யாரையும் மதிக்க மாட்டேன்றார், தூக்கி எரிஞ்சு பேசுறாரு, அவமானப்படுத்துறாரு. அன்னைக்கு சீனு கிட்ட பேசினதை பற்றி தானே சொல்கிற? இவர் பேசினதை கேட்டு சீனு பாவம் துடி துடிச்சு போயிட்டாரு. எத்தனை வருஷ பழக்கம், அதை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம. மாமா, வசதி இல்லாத போது பற்றாக்குறை இருந்தாலும் மனசுல நமக்கு சந்தோஷமும் நிம்மதியும் இருந்தது. இப்ப பணம் வந்த பிறகு அந்த ரெண்டுமே காணாம போயிருச்சு. உன் புருஷனுக்கு பணம் மட்டும் வந்திருந்தா பரவாயில்லம்மா, ஆனால் கூடவே தேவையில்லாத ஒரு ஆணவமும் வந்திருக்கு. அதுதான் எனக்கு பயமாக இருக்கு. ஆணவம் வந்தாலே மனுஷனுக்கு அழிவுன்னு சொல்லுவாங்க. அப்படி இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் தினம் தினம் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கவலைப்படாதம்மா, அப்படி எதுவும் நடக்காது. ஆண்டவனை நம்புற இல்லை, நம்பினவங்க யாரையும் ஆண்டவன் கைவிட மாட்டான். பஞ்சு, பஞ்சு, என்ன சீனு, என்ன இவ்வளவு கோபமா வர? என்ன விஷயம்? பஞ்சு, என் கூட சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன். என்னை அவமானப்படுத்தி பேசினேன், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என்ன இப்படி ஏமாத்த நினைக்கிறியே, அது எந்த விதத்தில் நியாயம்? என்ன சொல்ற? நான் எங்க உன்னை ஏமாத்தினேன்? என்கிட்ட வாங்கின 5000 ரூபாய் திரும்பி கொடுக்க உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அதை நேரடியா சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி மாயாஜால வேலையெல்லாம் பண்ற. மாயாஜால வேலையா? என்ன விஷயம்னு கொஞ்சம் புரியும்படியா சொல்றியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ கொடுத்த செலவு நோட்டை பீரோ லாக்கரில் வச்சு தினம் தினம் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு மறுபடியும் வச்சிருவேன். நேற்று கூட அதை பண்ணினேன். இன்னைக்கு ஒத்திக்கலான்னு அதை எடுக்க போனா அந்த நோட்டெல்லாம் சருகா மாறி இருக்கு. சருகாவா? சருகா மாறி இருக்கா? நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல. இதோ பாரு, இதோ பாரு. ஐயோ, நிஜமாவா? கொஞ்சம் கொஞ்சம். லட்சுமி, லட்சுமி, உள்ள பீரோல பறிச்சு வச்சிருக்கிற அந்த படத்தை எடுத்துட்டு வா. ஐயோ, உள்ள வச்சிருந்த பணமெல்லாம் சருகா மாறி இருக்கு. அப்பா, செடியில காய்ச்சிட்டு இருந்த படம்லாம் சருகா மாதிரி உதிர்ந்து தரையில விழுந்திருக்கு. என்னடா சொல்ற? ஐயோ அப்பா, என்னப்பா இதெல்லாம்? என்ன கேட்டா, நான் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியில் இந்த கெமிக்கல் காம்பினேஷனுக்கு டெம்பரரி எஃபெக்ட் தான் போல இருக்கு. என்னது டெம்பரரி எஃபெக்டா? ஆமாண்டா,
அப்படி தான் நினைக்கிறேன். இந்த மரம் செடியிலெல்லாம் இந்த பூ இலை இதெல்லாம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்படியே வாடி வதங்கி சருகா மாறிடும் இல்லையா? அதே மாதிரி தான் என் ஃபார்முலாவோட எஃபெக்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் தான் இருக்கும் போல் இருக்குது. அதே மாதிரி தான் காய்ச்சி வச்ச பணம் அப்படியே எல்லாம் சருகா மாறி இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இதுமே புதுசாக காய்க்கவே காய்க்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, இதை நம்பி நான் வெளியில லட்சமா பணத்தை அள்ளி வீசியிருக்கேனே. அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சா நிச்சயமா போலீஸுக்கு போயிடுவாங்களே. போயிடுவாங்க, இல்லை நிச்சயமா போவாங்க. சொல்லப்போனா இந்நேரம் போயிருப்பாங்க. கூடிய சீக்கிரம் போலீஸும் வந்துடுவாங்க. ஐயோ சின்னோ, நீ வேற ஏன் பயன்படுத்துற? போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க. எல்லாம் இவரால, எங்க அப்பாவால தான். நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன், எதையோ கண்டுபிடிக்கிறேன்னு என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு. என்ன ஏன்டா குறை சொல்ற? நானா உன்னை பணம் அலைய சொன்னேன்? நீ தானே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு பிடிக்க ஆசைப்பட்ட. காணாத கண்ட மாதிரி பணத்தை வாரி வாரி எரிச்ச. இப்போ அனுபவிக்கிற. மாமா சொல்றது சரிதானே. நேர் வழியில உழைச்சு சம்பாதிக்கிற பணம் தான் ஒட்டும். உழைக்காம இப்படி திடீர்னு வந்த பணம் ஒட்டாம தான் போகும். ஏய், என்ன நீயும் இப்படி பேசுற? நீயும் சேர்ந்து தானே இந்த பணத்தை அனுபவிச்ச. டேய் பஞ்சாபி, ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கிறியா? வாழ்க்கையில் பணம் அவசியம்தான். ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கைன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. இருக்கிறதுக்குள்ள சந்தோஷமாக குடும்பம் நடத்துறதாண்டா புத்திசாலித்தனம். கடன் வாங்கி சக்திக்கு மேலே செலவு பண்ணுறது பைத்தியக்காரத்தனம். ஐயோ, உன் உபதேசத்தை கொஞ்சம் நிறுத்தறியா? நானே இந்த ஆபத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் முயற்சிட்டு இருக்கேன். போச்சு போச்சு, அவ்வளோதான். என்னால் ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது, மானம் போயிடும். ஐயோ ஐயோ, வேற வழி இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அப்பா, லக்ஷ்மி, விக்னேஷ், எல்லாருக்கும் டாட்டா. நான் போறேன். தற்கொலை பண்ணிட்டு ஒரேடியா போறேன். வெரி குட் வெரி குட். எங்கடா இந்த டைலாக் இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். அதுவும் வந்தாச்சு. போய் தற்கொலை பண்ணிக்கோ. அதையாவது உருப்படியாக பண்ணு. ஆமாம், எப்படிடா தற்கொலை பண்ணிக்க போகிற? விஷம் சாப்பிட போறியா? கயத்தில் தொங்க போறியா? இல்லை கத்தியால் குத்திக்க போறியா? வேண்டாம், கத்தியால் குத்திக்காது, வெளிக்கும். என் புள்ள வெளியால் துடிக்கிறத என்னால் பார்க்க முடியாது. என்ன கேட்டால் விஷம்தான் பெட்டர். கசக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா, பின்ன என்னடா, தற்கொலை பண்ணிக்கிறவன் சொல்லிட்டு பண்ணிக்க மாட்டான். அதுக்கு உனக்கு சாமர்த்தியம் போராது. இந்த பாரு, பிரச்சனைகளுக்கு தீர்வு தற்கொலை கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்பா, இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க வேற என்னதான் வழி? என்ன அரெஸ்ட் பண்ண இப்ப போலீஸ் வந்துருமே. பஞ்சு, ஏன்டா கவலைப்படுற? உன்னை நான் அப்படி விட்டுருவேனா? நீ என் நண்பன்டா. அப்படி பிரச்சனை வந்தா என் வீட்டை அடமானம் வச்சாது இல்ல, தேவைப்பட்டா வீட்டையே வித்து பணத்தை புரட்டி சமாளிச்சுக்கலாம். என் பொண்டாட்டியை பத்தி கவலைப்படாத. அவ அப்படி சம்மதிக்கலன்னா அவ காலில் விழுந்தாவது சம்மதிக்க வைக்கிறேன். அதானே பார்த்தேன். டேய் பஞ்சாபி, பாத்தியாடா? பணம் வந்த உடனே அந்த திமிரில் நீ விரட்டி அடிச்சே அந்த சீனு தாண்டா இப்போ மானத்தை காக்கிறதுக்கு தயாரா இருக்கான். இது தாண்டா நல்ல மனுஷத்தனம். அது வந்து புரியுதுப்பா, புரியுது. அப்பா, இத மன்னிச்சிருப்பா. டேய், நாங்கள் மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். இனிமேலாவது புத்தி நல்லபடியாக இருக்கட்டும். அலைய விடாமல் நிதானத்தோடு நடந்துக்க பாரு. அது சரி, நாளைக்கு உன் பொண்ணு ரம்யா ஹாஸ்டல்லேருந்து வரப்போறா. அவள் கல்யாணத்தை பற்றி பேசி என்ன முடிவு பண்ணிருக்க? பஞ்சு, இப்போவும் என் பிள்ளைய உனக்கு மாப்பிள்ளையாக்க நான் தயார். ஆனால் நீ அதுக்கு ஒத்துப்பியா? அது நோ, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். டேய் பஞ்சு, என்னப்பா சொல்ற? அது இல்ல, நான் பொண்ணை பெத்தவன். நான் தான் முறையா உங்ககிட்ட வந்து கேட்கணும். ஓ சீனு, நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காம என் பொண்ணை உன் மருமகளா ஏத்துப்பியா? டேய், நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனடா, உன் பொண்ணு தான் என்னோட வீட்டு மருமகான்னு. அப்புறம் என்னடா, நல்ல நாளாக பார்த்து கல்யாணத்தை ஜாம்னு நடத்திட வேண்டியதுதான். கரெக்ட். கல்யாணத்தை முடிச்ச உடனே இந்த டென்ஷன் எல்லாம் போக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கும்பலோட கோவிந்தாவா எங்கேயாவது டூர் போகலாம். கும்பலோட கோவிந்தாவா? நீங்கள் எல்லாரும் வேணா டூர் போயிட்டு வாங்க, என்னால் வர முடியாது. நான் அடுத்த ஆராய்ச்சி ஆரம்பிக்கணும். என்னது ஆராய்ச்சியா? ஆமாம். என்ன ஆராய்ச்சிப்பா? அடுத்த ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சின்னு ஆராய்ச்சி பண்ண போகிறேன். ஐயோ! இதுவரை ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ் வழங்கிய ஏடிஎம் மேடை நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எஸ்.எல். நானு அவர்கள். மேடை நாடக ஆக்கம் காத்தாடி எஸ். ராமமூர்த்தி அவர்கள். நடித்தவர்கள் பஞ்சாபகேசனாக எஸ்.எல். நானு, விஞ்ஞானி அனந்தராமனாக காத்தாடி எஸ். ராமமூர்த்தி, விக்னேஷாக எஸ். சாய் பிரசாத், பஞ்சாபகேசனின் நண்பர் சீனுவாக எஸ். ஸ்ரீனிவாசன்,
வீட்டை வாங்க விரும்புபவராக எஸ் ரகுராமன், பஞ்சாபகேசனின் மனைவி லக்ஷ்மியாக கீதா நாராயணன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.